அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்தில் நான் பேசக்கூடிய வன உயிரினம் இந்திய மலைப்பாம்புகள் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ராக் பைத்தான் என்ற வன உயிரினம். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளிலே உருவத்திலே ஒரு பெரிய வன உயிரினம் பாம்பு என்றால் அதை கிரீன் அனகோண்டா என்று சொல்வார்கள். பொதுவாக தெற்கு அமெரிக்காவிலே இந்த பாம்புகள் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்புகளிலே ரெட்டிகுலேட்டட் பைத்தான் என்ற பாம்பு தான் உருவத்திலே பெரியது. இவை பொதுவாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிறது, மிசோரம் மாநிலத்தில் இருக்கின்றது. நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்புகளை, மலைப்பாம்புகளை பொதுவாக இந்தியன் ராக் பைத்தான் என்று சொல்வார்கள். இந்த பாம்புகளை பார்க்கின்ற போது பொதுவாக அதனுடைய நீளமானது ஏறக்குறைய 10 அடி முதல் 15 அடி வரை நீளம் கொண்டதாக இருக்கும். அதனுடைய எடையானது ஏறக்குறைய ஒரு 70 கிலோவிலிருந்து 100 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். இதை நம் அடையாளம் கண்டுகொள்கின்ற பொழுது அதனுடைய உடலானது அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதனுடைய மேற்பதிலே வெள்ளை நிற திட்டுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த மலைப்பாம்புகள் பொதுவாக காட்டிலே 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பாம்புகள் காட்டிலே எந்த வகையான இடத்தில் இருக்கின்றது என்று பார்த்தால், பொதுவாக காட்டிலே அனைத்து விதமான இடங்களிலும் இருக்கின்றது. மிகவும் குறிப்பாக எந்த இடத்திலெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலே இந்த பாம்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த பாம்புகள் நீரை அதிகமாக விரும்பக்கூடியவை, நீரில் அதிகமாக நன்றாக நீந்தக்கூடியவை. நீர் இருக்கக்கூடிய இடங்களினுடைய அந்த கரை ஓரங்களிலே இந்த பாம்புகள் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்விடமாக பார்த்தால் பெரிய புதர் மண்டி இடங்களிலும் சரி, பெரிய பாறை இடுக்குகளிலும் சரி, அதுபோல பல பாலூட்டிகள், எறும்பு திண்ணிகள், முள்ளமன்றிகள் போன்ற பாலூட்டிகளினுடைய வங்குகளிலும் அதனுடைய குழிகளிலும் இது சென்று அடைக்கலம் புகுந்து வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மலைப்பாம்புகளுடைய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால், பொதுவாக பாம்புகள் என்றாலே வளைந்து வளைந்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த மலைப்பாம்புகள் நேராக நகர்ந்து செல்லக்கூடியவை. அதை ரிப் வாக்கிங் என்று சொல்வார்கள். தன்னுடைய விலா எலும்புகளை பயன்படுத்தி நேராக தான் இந்த பாம்புகள் பயணிக்கக்கூடியதை பார்க்க முடியும். சில நேரங்களே அதை மற்ற எதிரிகளோ வேறு யாராவது அதை அடித்தால் கூட விரைவாக அந்த பாம்புகளானது அதை எதிர்ப்பதில்லை, விரைவாக ரியாக்ட் செய்ய முடியவில்லை என்பது இதனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விஷயம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த பாம்புகளுடைய உணவு அதை பார்க்கின்ற போது பொதுவாக இது ஒரு ஊனுண்ணி. அதிகமாக பாலூட்டி வகையான வன உயிரினங்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றது சொல்லலாம். மிகவும் குறிப்பாக எலிகள், அதேபோல் காட்டு முயல்கள், மான்கள், இது போன்ற வன உயிரினங்களையும் சரி, பறவைகளையும், சில நேரத்தில் நீரில் இருக்கின்ற போது மீன்களை கூட உணவாக உட்கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இவை அதிகமாக கேமஃப்ளேஜ் போன்று தன்னுடைய உடல்நிலை இருக்கின்ற காரணத்தினால் மரத்துக்கு கீழாக அந்த செடிகளிலே, அந்த வறண்ட இலைகளிலே ஒளிந்து கொண்டு அதனுடைய அருகிலே மான் போன்ற வன உயிரினங்கள் வருகின்ற பொழுது திடீரென தாக்கி அதை சூழ்ந்து கொள்ளும். அதை வாயில் பிடிப்பதோடு மட்டுமில்லாமல் காயிலிங் என்று சொல்வார்கள். தன் உடலை பயன்படுத்தி அந்த மானை பிடிக்கிறது என்றால் அந்த மானை 2 முறை சுற்றி வளைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கமான நிலையை உண்டாக்குவதால் அந்த மான்கள் சுவாசி